ஹாய் கைஸ், நம்ம ஹேர் கட் பண்ணி 2 மாதம் ஆச்சு. இன்னைக்கு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணிடலாமா அப்படின்னு தைரியமாக கடைக்குள்ளே போகிறேன். என்ன நடக்க போதோ தெரில, பார்க்கலாம். இந்த ஹேர் கட் தான் பண்ணலான்னு இருக்கோம். பாருங்க என்ன நடக்க போகுது. அண்ட் எல்லா பசங்களும் பண்ணுற மாதிரி நம்ம கடைக்குள்ளே போயிட்டு இந்த மிரரில் நம்ம எவ்வளோ ஹேர் வளர்த்திருக்கோன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நான் ஹேரை வளர்த்தலான்னு முடிவு பண்ணி தான் 2 மந்த்ஸாக வளர்த்தினேன். பட் ரொம்ப ஹேர் ட்ரை ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹேர் ஸ்டைல் கரெக்டாக செட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஹேர் கட் பண்ணுறேன். தென் ப்ரோ கிட்ட இந்த மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா வீட்லேயும் மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ரொம்ப ஃபேட் எடுத்தால் கண்டபடி திட்டுவாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி லைட் ஃபேட் எடுக்க சொல்லியிருந்தேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோ காமிச்சு அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு அவங்ககிட்டே கேளுங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தென் எல்லாம் ஃபிக்ஸ் ஆன அப்புறம் ப்ரோ வந்து சைட் பார்ட்டிஷன் எடுத்து ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவங்க பண்ண நானே உங்களுக்கு ஹேர் கட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் நீங்களும் இதை பார்த்து பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைடில் எப்பயுமே 1 பாயிண்ட் போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது செட் ஆகலை, ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா 0.5 போட சொல்லுங்கள். ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் 0.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. தென் லெஃப்ட் சைட் பண்ண மாதிரி ரைட் சைட்லேயும் இதே மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து ஃபேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் பேக் சைடு எப்படி வெட்டுறதுன்னு கேட்டாங்க. நான் மீடியமாக வெட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக டென்சிட்டி இருக்க மாதிரியே ஃபீல். அதுவும் இல்லாமல் அதை குறைச்சா தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. எப்பயுமே நீங்கள் ஹேர் கட் பண்ணும்போது சென்டர்லேயும் பேக் சைட்லேயும் ஓரளவுக்கு மீடியமாகவே வெட்டிக்கோங்க. தென் ஹேர் வாஷ் பண்ணோம். தென் ப்ரோ எனக்கு ஹேர் ட்ரை பண்ணி விட்டார். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச கரெக்டான மெத்தட். நீங்கள் வீட்லேயே தலை குளிச்சிங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹேர் ட்ரை பண்ணுங்கள். இந்த டைப்பில் டவல் வந்து நீங்கள் ரப் பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போ ஹேர் கட்டோட அவுட்புட் காமிக்கணுங்கிறதுக்காக ஹேர் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். அதனால் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாங்க. அந்த ஃபைனல் பார்ட் ஹேர் கட்டோட அவுட்புட்டோட செஷனுக்கு வந்துட்டோம். ஹேர் கட்டோட அவுட்புட் இதுதான். எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம பேஜில் இந்த மாதிரி நிறைய ஹேர் கட் வீடியோஸ் சீக்கிரமே வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும்.